இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அபிஷேகம் பண்ணிட்டு அப்பா தள்ளுவார். பாம்பு உசு உசுன்னு ஒன்றும் பண்ணாது, ஒரு இது பண்ணாது, தோல் உரிச்சு கிடக்கும். இந்த நாளில் பௌர்ணமியானா பாம்போட தோல் இருக்கும், கையில் கொத்து கொத்தாக இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த ஒரு சிரிக்கிற ஒரு முகத்தோட அந்த எப்பயுமே ஒரு புன்னகையான அந்த முகம், உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தோரணை, இது எல்லாமே வந்து எப்படிங்க ஐயா சிலையா வடிச்சிங்க? அதுதான் அவங்க பெரியவங்கலாம் சேர்ந்து ஒரு 2-3 சிலை ரெடி பண்ணுறாங்க. அதான் இந்த கோவில்னா இந்த சுற்று சுவர்கள்ல எல்லாம் நிறைய குருமார்களினுடைய சுரூபங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அம்மா ஒரு சன்னியாசின்றதுனால, அதனால் சன்னியாசியே வைக்கணும்னு அப்படின்ட்டு 2013 எங்களோட ஒரு இதுதான். இந்த அம்மா வந்து பறந்து போகிறா. அவர் வந்து காலேஜ் காம்பவுண்டில் இருக்கார், திருவிக்கான்றது, இது கல்யாண சுந்தரம்னுவாங்க. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். இந்த அம்மா உட்காருவாங்க, ரொம்ப நாளாக உட்கார்றாரு. அவங்க அதுவும் பார்க்குறாரு, இன்னும் ஏதோ உட்காராங்க போல் இருக்குது, ஏதோ பரவ போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் அவருக்கு வருது, இந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்று சொல்கிறேன், இங்கே உங்கள் மனசில் என்ன விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் கூட இங்கே வரும்போது கொஞ்சம் மனது ரொம்ப அமைதியாகிறத நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க பைத்தியமோன்னு நினச்சாங்க. ஆனால் டாக்டருக்கு புரிஞ்சது அவங்க பைத்தியம் இல்லை, அவங்க நம்ம எல்லாரும் தான் பைத்தியம், அவங்க ஏதோ ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததும் அவ்வளோ ஒரு அமைதி, மன நிறைவு. கண்டிப்பாக அப்படியே உட்கார்ந்து நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு தியானத்தை மேற்கொள்ளலாம், அல்லது ஒரு சிறை சிந்தனையோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். உண்மையாகவே ரொம்பவே ஒரு மனதுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்குது வந்து உட்காரும் போது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவளுடைய சக்கரை அம்மா பற்றி இங்கே வருகின்ற பக்தர்களிடமும் இந்த நஞ்சுண்டராவ் அவர்களுடைய அதாவது வழித்தோன்றல்கள்லாம் இந்த கோவிலை வந்து இன்ன வரைக்கும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இன்னும் இந்த தாய் பற்றியும் தாயினுடைய அருள் பற்றியும். உங்களுடைய முதல் நீங்கள் வந்து இவங்களை பார்க்குறப்போ அல்லது ஏதாவது உங்களுடைய எண்ணத்தில் அற்புதங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அந்த ஒரு உணர்வு இருக்கும், அம்மான்ற ஒரு உணர்வு இருக்கும். எங்கள் அந்த பரம்பரைன்றதுனால அந்த ஒரு அம்மா, பாட்டி, அந்த உணர்வு. அந்த பாட்டி தான் நாங்கள் அத்தை பாட்டின்னுவோம். ஏன்னா தாத்தாவுக்கு அத்தைன்னுவோம், அத்தை வழியில் வர்றதுனால அத்தை பாட்டின்னுவோம். அந்த அம்மா அத்தை பாட்டின்றதுனால இன்னும் அந்த பாட்டி அந்த ஒரு உணர்வு இருக்கும். நீ வரும்போது அந்த ஒரு சந்தோஷமாக இருப்பா, எங்களை பார்த்தோன்னே அந்த பாட்டின்ற அந்த உணர்வு இருக்கும். நாங்கள் பயத்தில் போயிடுவோம். நத்தை, பாம்பு எல்லாம் இருக்கும், இங்கே ஃபுல்லாகவே இருக்கும், லைட்டே இருக்காது. இந்த பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு விளக்கு இருக்கும், அதுதான் லைட்டே. கீழே மண். அபிஷேகம் பண்ணிட்டு அப்பா தள்ளுவார். பாம்பு உசு உசுன்னு ஒன்றும் பண்ணாது, ஒரு இது பண்ணாது, தோல் உரிச்சு கிடக்கும். இந்த நாளில் பௌர்ணமியானா பாம்போட தோல் இருக்கும், கையில் கொத்து கொத்தாக இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அது அம்மா வந்து ஜீவன் முக்தி அடையறதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கும் போதே அவங்கள சுத்தி பாம்பு இருக்கும் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான்? அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது சொல்ல? அது எனக்கு தெரியாது, சொல்லி கேள்வி. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 55 வயசாகுது. அதுக்கு முன்னாடி அப்பா சொல்லி கேள்வி, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆற்றுல அந்த மாதிரி விஷயங்கள் மடத்தில் நிறைய நடந்திருக்கு, அது சொல்லுவாங்க. அதனால் நிறைய நடந்திருக்கு விஷயங்கள். அங்கேயே நடத்திருக்காங்க அந்த அம்மா அற்புதம்லாம். இங்கே வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் அற்புதம் நடத்துகிறாங்க. அவங்க சங்கல்பம் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரபல்யம் அப்படின்னு இருக்கா. 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் நடந்திருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு நாகர்கோயில்கிட்ட ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவர் வீட்டு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பரம்பரை பிரச்சனை இருக்காது. நடந்த விஷயம், அதாவது என்ன சொல்லுவாங்க, 2007-8 அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி அங்கே நடந்து அவர் ஜோசியம் பார்க்குறாரு. ஜோசியம் பார்க்கும்போது இந்த அம்மா அந்த திருவாதிரை நட்சத்திரம், இந்த அம்மா திருவாதிரை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை போய் பாருங்கள், சித்தர் புருஷங்கள் கடலோரத்தில் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க. பொதுவாக சொல்லிட்டாங்க, என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன பண்ணார், அவரோட ஒரு ஞானத்துக்கு அப்போ அந்த கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் ஏதோ யூஸ் பண்ணி அவர் இந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கே
வந்து ஒரு ஒரு இது எல்லாம் சொல்கிறாரு, கோரிக்கைலாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பண்ணுங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், நீங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து திருவாதிரை ஏதோ சொன்னேன். அந்த விஷயம் நடந்துட்டு ஒரே மாதம் அந்த 20 வருஷம் கேஸு ஒரே மாதம் அவங்க எல்லாமே சால்வ் வந்து இது நடந்து உண்மை. அவரே வந்தார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அம்மாவுக்கு, ஒன்றும் வேணாம் நீங்கள் வாங்க, இந்த அம்மாவோட கருணை உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வருவார் எப்பயாவது நடுவில். அதேமாதிரி இன்னும் நடந்துருக்கு. ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. மலர் ஹாஸ்பிட்டலில் இருந்தது 2015-13 நினைக்கிறேன், அது ஞாபகம் சரியா இல்லை. அந்த டைமில் ஒரு அம்மா ரொம்ப வயசாகிடுச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நாளைக்கு இருந்தால் ரொம்ப இதுதான் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து கலங்கி உட்காடுறாங்க. என்னன்னு கேட்டேன். உட்காந்துருந்தான் இதே மாதிரி உட்காந்துருக்காங்க. நானும் பூஜையை முடிச்சுட்டு கிளம்புற டைமில் என்ன நடந்தது அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த விபூதி இதெல்லாம் மந்திரிச்சு கொடுப்போம். இங்கே வந்து விசேஷம் என்னன்னா விபூதி மந்திரிச்சு கொடுக்குறது. யாராக இருந்தாலும் அந்த விபூதி மந்திரிச்சு கொடுத்தா அவளுக்கு ஒரு நாள் சொல்லுவேன். அது மாதிரி லெமன் எலுமிச்சம்பழம் வச்சு அது என்னென்ன எது அப்படின்னு சொல்லுவேன். அவளுக்கு அதே மாதிரி விபூதி கொடுத்து ஒரு லெமன் கொடுத்தேன். அவெல்லாம் சாப்பிட முடியாது, ரொம்ப அன்கான்சியஸாக இருக்கான்னா இதில் வைங்க, படுக்கையில் வைங்க அப்படின்னு வச்சா மறுநாள் பார்த்தா அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு, நார்மல்னு வந்து. டாக்டரே சொல்கிறார் எப்படி என்ன இது அப்படின்னு. காட் இஸ் கிரேட்டுன்னுவாங்கல்ல, அந்த விஷயம் நடந்து. அந்த அம்மா அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க. எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் நிறைய நடக்குது அந்த விஷயம். நிச்சயமா. இப்போ வந்து நம்ம இந்த கோவிலுக்கு நம்ம வரப்போ பெரும்பாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில நிறைய பேர் வருவாங்க சொல்றாங்க. அதே போல பௌர்ணமி தினங்கள்ல வந்து இங்க விசேஷம் அப்படின்றாங்க. பொதுவாக வந்து இந்த குருமார்களுக்கும் பௌர்ணமிக்கும் அப்படி என்னங்க ஐயா சம்பந்தம்? குருமார்கள்லாம் எப்பயுமே அந்த தியான நிலையிலேயே இருப்பாங்க. பௌர்ணமிலாம் உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் இது பண்ணுற டைம், கிரகண காலங்கள் அந்த எல்லாமே பாருங்கள் சூரியனும் சந்திரனும் தான் வரும். இது ரெண்டு தான் அந்த நேரத்தில் விசேஷம் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால் குருமார்கள் வந்து அந்த பௌர்ணமின்னும் போது விசேஷம். அதனால் என்ன பண்ணால் இந்த குருமார்களுக்கு பௌர்ணமி போது விசேஷமான பூஜைகள், அதுவும் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கும். சில இடத்துல அவங்க நடத்துவாங்க. ஆனால் நம்ம வழிபாட்டில் வந்து சாயங்காலத்தில் தான் எதுவுமே பூஜை, காலையில் எதுவுமே இருக்காது. சாயர்ச்ச வழிபாடு தான். அதெல்லாம் தியான பீடன்றதுனால ரொம்ப பூஜைகள் வச்சுக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை பௌர்ணமி, அந்த திருவாதிரை தான் அந்த அம்மா ஜீவன் முக்தி அடைஞ்ச நாள். அந்த நாளில் பண்ணுவோம். மற்ற நாள்லாம் வந்து தியான பீடன்றதுனால ரொம்ப ஒரு கமர்ஷியல் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வழிபடணும் அப்படின்ற ஒரு அப்படியே கொண்டு போகும். நிச்சயமா. அம்மாவுடைய எல்லா திருஸ்வரூபங்கள்ல நம்ம பாக்குறப்போ அவங்களுடைய அந்த அமர்ந்திருக்கிற நிலையும் அவங்களுடைய அந்த கையை வந்து இப்படி வச்சிருக்கு, இதுக்கு ஏதாவது அர்த்தம்? இப்படி வச்சிருக்கிறது இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு? யோக நிலைன்னுவாங்க. யோகா என்னது அந்த பஞ்சபூதத்தை அடக்கிறது, புரியுதுங்களா? தனியாக இருக்கும்போது நமக்கு அந்த இது வராது, இந்த வைப்ரேஷன் வராது. அந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் உடம்புல இருக்கிற சக்திகள் 6 ஆதாரங்கள்னுவாங்க. அந்த ஆறு ஆதாரத்தை ஒன்றா சேர்க்கறது, புரியுதுங்களா? அதனால் அது என்ன ஆயிடுதுன்னா அந்த சக்தியை ஒன்றா சேர்க்கும் போது அவங்களுக்கு இன்னும் பலம் கூடும். அந்த யோக நிலைன்னுவாங்க. யோக நிலை வெளிப்படுத்தும். உட்காந்த இடத்துலேருந்து அருள் வாக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். அதுவும் அவங்களுக்கு பாருங்கள் அந்த கால்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கை கால் எல்லாமே வித்தியாசமாகும். நேச்சுரல். இந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது இந்த ஒரு சிரிக்கிற ஒரு முகத்தோட அந்த எப்பயுமே ஒரு புன்னகையான அந்த முகம், உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தோரணை, இது எல்லாமே வந்து எப்படிங்க ஐயா சிலையா வடிச்சீங்க? அதுதான் அவங்க பெரியவங்கலாம் சேர்ந்து ஒரு 2-3 சிலை ரெடி பண்ணுறாங்க. அதாவது சரியா தெரியல, மதுரை பக்கமாக எங்கேயோ அந்த சிலை வெடிக்கும் போது ஒன்று ஒளி ஏதோ ஒன்று உடையுது, ஏதோ ஒன்று அவங்க அந்த இது வந்து பின்னமாகுது. 2 சிலை தான் செஞ்சாங்க. அந்த 2 சிலை ஒன்று வந்து எடுத்துன்னு வரும்போது சரியாயிடுச்சு. இந்த சிலை தான் வந்து சரியானது, இந்த சிலை தான் வைக்கணுன்ட்டு இங்கேயே வச்சாச்சு. லிங்கமாக வைக்கிறதா இருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு என்ன தோணித்துன்னு தெரியல, அதுதான் அந்த லிங்கம் வைக்காம பானலிங்கமாக வச்சுட்டாங்க. பக்கத்தில் பானத்தோடு இருக்கும் அந்த பானலிங்கம், அது வச்சாங்க. அது இல்லாமல் இந்த அம்மாவே வைக்கணும்னு அவங்களோட பெரியவங்களோட ஒரு ஆசை. அதனால் இந்த அம்மா உருவம் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மா வச்சுட்டு கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. 3வது கும்பாபிஷேகம் ஆக போகுது. இப்போ முதல் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறமா பண்ணோம். 2001 பண்ணோம். அப்புறம் 2013 பண்ணோம். இப்போ 4வது கும்பாபிஷேகம் இப்போ வரப்போகுது. இன்னும் அடுத்த வருஷத்தில் கும்பாபிஷேகம் வரப்போகுது. இந்த அம்மாவோட கருணை எல்லாருக்கும் நல்லபடி நல்ல விஷயங்கள் நடக்கணும். நிச்சயமா. அதாவது நம்ம நிறைய ஆண் சித்த பெருமாக்களை நாம பார்க்குறோம். 18 சித்தர்களா இருக்கட்டும், இப்படி ஞானிகளா இருக்கட்டும், குருமார்களா இருக்கட்டும். ஆனா பெண்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பார்க்குறோம். எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது, நம்ம ஆண் சித்தர்கள் எல்லாருக்குமே வந்து அவர்களுடைய ஜீவமுக்தி தலங்கள்ல வந்து சிவலிங்கம் வைக்கிறோம். ஆனா பெண் சித்தர்களுக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? அதுக்கான தாற்பயம் என்னங்க? இல்லை, இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்களோட அந்த ஞாபகமே தன்னோட இதுதான், அதாவது தன்னோட இது காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அவங்களே நினச்சிட்டு இருக்கும்போது இவங்களே சேர்ந்து தான் இதை வச்சாங்க. லிங்கம் வைக்காம லிங்கம் தான் வழிபட்டது. அந்த அம்மாவோட ஒரு இது என்னன்னா இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்றதுனால அவங்களாம் சேர்ந்து இந்த இது பண்ணிட்டாங்க. அவரோட சங்கல்பம்னு சொல்லலாம்.
அவங்களோட விருப்பம் கூட சொல்லலாம் இது. ஆனால் நமக்கு இதுவாக தெரியல. ஏன்னா இது நடந்த விஷயங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூகம் தான் இது. அவங்களே பண்ணியிருக்கலான்னு. அதனால் வைக்கலாம். இப்போ பாம்பன் சுவாமி இவர் நம்ம ரமணர் மகர்ஷி, அப்புறம் சேஷாதிரி சுவாமிகள், இவங்கெல்லாம் அவளை உருவம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வைக்கலாம். ஐயா, இந்த கோவில்னா இந்த சுற்று சுவர்கள்ல எல்லாம் நிறைய குருமார்களினுடைய ஸ்வரூபங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இல்லை, இந்த அம்மா ஒரு சன்னியாசின்றதுனால அதனால் சன்னியாசியே வைக்கணும்னு அப்படின்ட்டு 2013 எங்களோட ஒரு இதுதான். நாங்கள் ஒரு 10 பேரை கேட்டோம், பெரியவங்கள்லாம் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பண்ணலாம், சுவாமி வச்சோன்னா அந்த மருந்து சாத்துதுன்னுவாங்க. அப்போ வந்து இந்த அம்மாவோட இதுவாக இருக்கும். மருந்து சாத்துனா அதுக்குண்டான அந்த ஆகம ரீதியாக உண்டு. இப்போ இவங்க சன்னியாசின்றதுனால இதுக்குண்டான ஆகமங்கள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ட்டு. அதனால் என்ன பண்ணோன்னா, இப்போ 2013 இவங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு இது சுவாமி குருமார்களை பார்க்கணும், இந்த அம்மாவை பார்க்குற மாதிரி அவங்களையும் பார்த்து வரணும் அப்படின்ட்டு ஒரு இதுவாக வச்சது தான் அது. நாங்களாக ஒரு இது சங்கல்பம் பண்ணி அது வச்சது 2013. இப்போ வந்து நம்ம பறக்கும் சித்தர் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கான வரலாறு என்ன? உண்மையாவே வந்து அந்த விஷயம் நடந்திருக்குதா? திருவிக்கான்றவர் அவர் வந்து ரொம்ப, அதாவது ஒரு செயலை எதுவுமே நம்பிக்கையோடு தான் இது பார்ப்பார். கடவுள் மறுப்பாளர்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஆதாரத்தோடு இது பண்ணணும், ஆதாரம் இருக்கணும். இந்த அம்மா வந்து பறந்து போகிறா. அவர் வந்து காலேஜ் காம்பவுண்டில் இருக்கார். திருவிக்கான்றது கல்யாண சுந்தரம்னுவாங்க. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். இந்த அம்மா உட்காருவாங்க, ரொம்ப நாளாக உட்கார்றாரு. அவங்க அதுவும் பார்க்குறாரு, இன்னும் ஏதோ உட்காராங்க போல் இருக்குது, ஏதோ பரவ போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் அவருக்கு வருது, இந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு. எதுவுமே இது பண்ண மாட்டார். பறந்து வந்து உட்காந்துடுறா, காலேஜ் காம்பவுண்டில் உட்காந்துடுறா. அவருக்கு டவுட்டு, சரி இந்த அம்மா இது பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஐரோப்பாக்காரன், அதாவது ஆங்கிலேய இது பண்ணுறவங்க, இந்த அம்மா வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த பறவைக்குண்டான லகிமான்ற ஒரு சக்தி இருக்குது, அந்த கூறுக்கள் அந்த அம்மா உடம்புல இருக்குது. இங்கே பறப்பாங்க, அங்கே பறப்பாங்க, அங்கேருந்து அங்கே போவாங்க, திருவண்ணாமலையில் பார்த்தேன்னுவாங்க, அப்புறம் கோமலீஸ்வரம்பேட்டை மடத்தில் பார்த்தேன்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்வாங்க. அப்போ தான் அவர் நம்புறார், ஓஹோ இந்த அம்மா ஆண்களில் தான் ஒரு மனிதனில் இந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு அப்படின்னு அவர் உள்ளொலின்ற புக்கில் அவர் எழுதியிருக்கார். அதனால் அந்த அம்மா கைவல்யம் லகிமான்ற சக்தி, பறக்கிற தன்மை உண்டு, உடம்பை லேசாக்கணும். அந்த 6 ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆதாரம் வரும். அந்த லகிமா சக்தின்ற போது அந்த உடம்பை மேல் நோக்கி போகிறது, பறந்து போகிற தன்மை அந்த அம்மாவுக்கு உண்டு. அதனால தான் பறக்கிற தன்மையோட கையை வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த ஞானத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுன்னு அந்த யோகத்தை வெளிப்படுத்துறது. அதனால தான் அந்த அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து அம்மா வந்து எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய இடங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். அம்மாவனுடைய வார்த்தைகள்ல இருந்து வந்து ஏதாவது ஒரு மொழிகள் அல்லது ஒரு அறிவுரை, இப்போ நிறைய நம்ம பார்க்கோம்ல சில விஷயங்களை, பற்று பற்று பற்றட்ட ஒன்றி பற்று அப்படின்றலாம் நம்ம சில வாக்கியங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்படி அம்மாவினுடைய வாய்மொழி மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஞான உபதேசம் அப்படின்னா என்ன? இதான் என்னுடைய அந்த அம்மா ஒரு வார்த்தை, மௌனமாக இருங்க எல்லாமே நடக்கும். மௌனம் தான் அந்த அம்மாவோட வார்த்தை. அதனால் அந்த அம்மாவோட இது எப்படின்னா மௌனமாக இருக்கிறது தான். தனியப்பட்ட ஒரு இது எதுக்குமே உபதேசம்லாம் பண்ணலை. மௌனமாக இருப்பா. தானாக ஒரு விஷயம் நடத்தணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவா தவிர்த்து இந்த இது தனிப்பட்ட ஒரு இதுன்னு வச்சுக்கல. அந்த அம்மா அவங்களோட சார் தான், அந்த நஞ்சுன்ராவ் தான் அவங்களோட டீட்டெயிலாம் எழுதி அந்த எழுத்து இது பண்ணியிருக்காங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் எழுதுறது அந்த இது மாதிரி எதுவுமே வச்சுக்கல. தியானம் 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 தான். அதனால் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நம்மளா ஒரு இந்த காயத்ரி இதெல்லாம் நம்மளா உருவாக்குனது. ஏன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், பேர் சொல்லனா கூட அந்த ஈர்ப்பு இருக்கணும்ன்ட்டு நம்மளா உருவாக்குனது அந்த காயத்ரி மந்திரங்கள்லாம். அதனால் அதுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நிறைய பேர் வராங்க, இந்த இப்போ 11 சுற்றுன்னுருவாங்க. அந்த 11 சுற்றி நம்ம அந்த மந்திரம் சொல்லி சுற்றும் போது நிறைய பேருக்கு நல்லது நடக்குது. அந்த வைப்ரேஷன்வாங்க உணர்வு, அது நிறைய நடக்குது. நிச்சயமாக ஐயா, பல விஷயங்கள் வந்து எங்களுடைய ஆனந்தம்பாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்ரீ சக்கரை அம்மா அவர்களை பற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய வாய் மூலமாக இந்த தருணத்தில், அதுவும் இந்த ஒரு பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம பேசுறது, அது ரொம்பவே ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம நினைச்சு நடத்தலை, அவங்க நம்ம முடிவு பண்ணி நம்ம. நானும் வரும்போது எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு வழிமுறைன்னு இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு செயலை செய்ய தான் நமக்கு அந்த வழிமுறை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் அவங்க வழியில் போயின்னு இருக்கோம், நல்லது நடக்கும் எல்லாருக்கும். ரொம்பவே நன்றிங்க ஐயா.
சாந்தா. Okay. நான் இந்த கோவிலுக்கு ஒரு 23 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 2000லேருந்தே வரேன். 2001லேருந்தே வரேன். அது வந்து பலவிதமான எங்களுக்கு வந்து இங்கே நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லணும்னா எல்லாமே வந்து ரொம்ப ஒசந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான். முதல்ல நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இங்கே உங்கள் மனசில் என்ன விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருந்தால் கூட இங்கே வரும்போது கொஞ்சம் மனது ரொம்ப அமைதியாகிறத நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை நிறையா பேர் அனுபவிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து தேவிகாபுரத்தில் பிறந்து கோமலீஸ்வரன்பேட்டையில் கல்யாணம் செய்து இங்கே வந்து சமாதிக்கு ஆகி நமக்காக அவங்க வந்து சமாதின்னாக்கி அது வந்து உயிரோட அம்மாவோட அங்கே வந்து அவங்க வந்து எவ்வளவு ஆக்டிவாக இருக்காங்கங்கிறது இங்கே நடக்கிற நிறையா செயல்கள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக அதோடைய ப்ரூஃப் கிடைக்கிறது. இங்கே நிறைய பேர் அவங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் போன வாரம் ஒருத்தங்க என்னுடைய பேரனுக்கு ஏதோ வந்தது, ராத்திரி முழுக்க அம்மாவை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு கனவு வந்தது, ஒரு ஆர்டினரியாக புடவை கட்டி ஒரு பெண் வந்து அங்கே நின்னாங்க, எல்லாம் சரியாயிடும்னாங்க. மறுநாள் நாங்கள் வந்து சிடி ஸ்கேன் இதுக்கெல்லாம் போன போது ஸ்கேன்லாம் பண்ண போது அந்த பையனுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அம்மா செஞ்ச, அதாவது நமக்கு எப்போ துணை வரணுமோ அவங்க வராங்க. ஆனால் அவங்களுடைய வந்து முழுமையான நோக்கம் நம்மளை வந்து ஆத்ம ஞானத்தை நம்ம அடைவதற்கான முயற்சியில் நம்ம வந்து அதை நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான இது. ஆனாக்கே நம்ம எல்லாருமே வெவ்வேறு லெவலில் இருக்கோம். நம்ம வந்து எல்லாம் வந்து உசந்த நிலையை யாரும் அடையாதனால அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கு உதவி ரொம்ப செய்கிறாங்க அம்மா. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ எல்லாருமே இங்கே சத்சங்கம் நடக்கும்போதோ எது நடக்கும்போதோ புரிஞ்சு வரோன்னு இல்லை. இங்கே வந்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். எல்லாமே புரிஞ்சது யாருமே இங்கே இல்லை. ஆனால் புரிய ஆரம்பிக்கிறது என்ன புரிஞ்சது, ரொம்ப பெருசாக புரிஞ்சதுன்னா அம்மாவுடைய எவ்வளவு தூரம் சோதனைகளை வந்து மீண்டு வந்து அந்த ஆனந்த நிலையில் எப்பயுமே இருந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே அவங்க சிரிச்ச முகத்தோடு இருந்ததுனால அந்த பரமானந்த நிலையை அதை அடையத்தான் நமக்கும் அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. அதாவது இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அணுக்குள்ள எல்லாமே ஆக்டிவாக இருக்குங்கிறது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், டிஸ்ட்ரக்ஷன், அது வரைக்கும் வந்து எல்லா விதமான சயின்ஸ்லேருந்தும் உங்களுக்கு எல்லாம் அணுசக்தியோடது எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் 2 நிலை இருக்குது. ஒன்று வந்து இல்யூஷன், இன்னொன்று சால்வேஷன். அதை வந்து ஒரு விஞ்ஞானத்து மூலமாக இன்றைக்கும் அவங்களால நிரூபிக்க முடியாது. அது வந்து அம்மா மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இல்யூஷன்கிறது மாயா. ஏன்னா இங்கே நடப்பதில்லை எதுலேயுமே. என்ன நடந்தாலும் அவங்க அதனால வந்து அது அவங்கள எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கல. அவங்க சில சமயம் பார்த்தேன்னா டாக்டர் எப்படி அவங்கள பார்த்தான்னா அவங்க ஆனந்தமாக சிரிக்கிறத பார்த்தபோது எல்லாரும் அவங்க பைத்தியமோன்னு நினச்சாங்க. ஆனால் டாக்டருக்கு புரிஞ்சது அவங்க பைத்தியம் இல்லை, அவங்க நம்ம எல்லாரும் தான் பைத்தியம், அவங்க ஏதோ ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு. ஸோ அந்த முழுமையை அவங்க அடைஞ்சதுனால நம்ம இங்கே வரும்போது அதோடைய இது நமக்கு கண்டிப்பாக அந்த அனுகிரகம் கிடைச்சி நம்மளும் வந்து அந்த பாதையை நோக்கி செல்வோம் அப்படிங்கிற நல்ல இது வந்து நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. நிச்சயமா இங்கே வந்து மகா பெரியவாவோட படம் எல்லாமே வந்து இங்க இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து 1945 அந்த மாதிரி சமயத்துல மகா பெரியவா அப்பெல்லாம் இங்க மூங்கில் காடா தான் இருந்தது. அம்மாவோட இங்க சமாதி கோவில் கட்டும்போது இங்க ஒரு பெரிய காடு தான் இருந்தது. ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, ரெசிடென்ஸ் ரோடு ப்ராப்பரா. மகாபெரிவா 1944-45 இங்கே பக்கம் அவர் வந்து பாத யாத்திரையாக வந்தார். அப்படி வந்தபோது அவர் சொன்னார், இங்கே ஒரு பெரிய பரமார்த்த நிலையை அடைந்த ஒரு சோலோட கோவில் இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாருன்னே இவங்க வந்து பக்கத்தில் அவங்களோட சிஷ்யர்கள் வந்து பார்த்துட்டு அது ஒரு கைம்பெண்ணோட சமாதி கோவில், ஏன்னா பெரியவர் மாதிரி இருக்கிறவங்க கைம்பெண்ணோட இதுக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். அப்படி சொன்ன உடனே பெரியவா வந்து கடகடகட நடந்து வந்து இங்கே இருந்து 3 நாள் இருந்து தியானம் பண்ணினார்.
அவருக்கு தெரியும் அவங்க அடைஞ்ச பேரின்ப நிலை, அதுதான் உண்மையான நிலை. அடைய வேண்டியதுக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆத்மாக்களும் முயற்சி செய்கிறோம். அது அவருக்கு தெரியும். இங்கே இருந்து 3 நாள் அவர் வந்து அந்த இதை வந்து ரொம்ப தியானமாக இருந்தது. அம்மாவுடைய வழி வந்தவர் ஒருத்தர் தான் வந்து அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலையில தான் கோமலேஸ்வரன்பேட்டையிலேருந்து இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமிக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார். அவங்க வீட்டிலேருந்து வந்து அம்மாவுக்கு ஏதோ விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு போவாங்க. இதே இந்த அபிஷேகம் ஆராதனை பௌர்ணமிக்கு ரொம்ப வருஷம் நடந்தது. அப்போ பௌர்ணமி போது அவர் வரணும்னு பெரியவா சொல்லி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் இங்கே வந்தார்னா எல்லாருக்கும் கையில் விபூதி கொடுப்பார். அந்த விபூதி அவர் கையிலேருந்து பெரியவர் வாங்கினார். பெரியவர் வந்து என் கையில் அவர்கிட்டேருந்து வாங்கணும்னா நான் அவருக்கு கொடுக்கல, அவர்கிட்டேருந்து நான் வாங்கணும். அப்பயே நீங்கள் அறிஞ்சுக்கோங்க, மகா பெரியவர் மாதிரி ஒரு பரமேஸ்வரனுடைய அவர் வந்து பரமேஸ்வரனுடைய அவதாரம். அவரே வந்து அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய இது கொடுத்தார், மதிப்பு. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.